இது வேண்டாம். ஆண்டவர் நோ அப்படின்னு சொல்ல வைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டம் வேற. ஆண்டவர் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறது பெரிய காரியத்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்காக தான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை நான் வேறு பிரித்தேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், உனக்கு ஒரு பெரிய மகிமையை நான் வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த காரியத்திற்கு ஒரு பெரிய தைரியம். என்ன தைரியம் அப்படின்னா, நோ அப்படின்னு சொல்ற தைரியம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதம் ரொம்ப அழகா ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. அந்த நாட்டினுடைய ராஜா ஆபிரகாமுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கிறாரு. ஐயா, நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க, நீங்க தான் என் பிள்ளைகளை எல்லாம் காப்பாத்துனீங்க, எங்க செல்வம் எல்லாம் மீட்டெடுக்கப்பட்டது உங்களால தான். அதனால நீங்க இதெல்லாத்தையும் வச்சுக்குங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு தருகிறேன், எங்களுடைய மக்களை மட்டும் அனுப்பி விடுங்க. ஆனால் ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று சொல்லாதபடிக்கு உங்க ஆட்கள் போட்ட செருப்பினுடைய வார கூட நான் என்ன பண்ண மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன். அந்த இடத்திலே லைஃப் டைம் செட்டில் ஆகக்கூடிய பணம் அவனுக்கு முன்பாக இருந்த போதிலையும் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல என்ன சொல்ல கத்துக்கிட்டார் அப்படின்னா, அது வேண்டாம், அது எனக்கு வேணாம். இந்த பணம் கிடைச்சா நான் லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன், இந்த பணம் கிடைச்சா போதும் நான் பெரிய ஆளா மாறிடுவேன், இந்த சொத்து எனக்கு இருந்தாலே போதும் நான் வேற லெவல். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது. இல்லை இல்லை, இது ஆண்டவரால் உண்டானது அல்ல, இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்ல, இது ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறது அல்ல. நோ அப்படின்னு சொல்லுகிற அந்த தைரியம் இருந்ததுனால தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை நான் பெருக பண்ணுவேன், பூமியின் மணலத்தனையாய் கடற்கரை மணலத்தனையாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. சில காரியத்தை சத்துரு உங்களுக்கு முன்பாக வந்து நின்று வச்சுக்குங்க, இது உங்களுக்குரியது தான், எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞானம் வேண்டும். இது எனக்கு உரியது இல்லை அப்படின்னா நான் தைரியமா என்ன சொல்லணும் அப்படின்னா, நோ அப்படின்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க.